துணியை எடுக்கிற துணி இன்னைக்கு உனக்கு வைக்கிற மாதிரி வெயிட்டு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு என் பொண்டாட்டி மாதவியை ஓங்கி அரைஞ்சவ தானே நீயே. மாப்பிள்ள சூர்யா என்னை பெல்ட்டால விளாசி எடுத்தானே, அதுக்கு ஒரே காரணம் நீ தான். அதுக்கெல்லாம் உன்னை இன்னைக்கு படி வாங்காம விட மாட்டேன். கம்பி ரெடியா இருக்கு. ஆனா இது இப்ப எங்க கட்டுறது? அவ வந்து இந்த கம்பியில மோதி கீழே விழுவா. ஹாப்பி. திரும்பிராதம்மா. ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கு மனுஷன் எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்கு. சோலி முடிஞ்சது. இதெல்லாம் கம்பின்னு சொன்னால் இந்த கம்பியோட தம்பி கூட நம்பாது. அந்த அளவுக்கு அவ்வளவு மெல்லீசா கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கான். இவ துணி எடுக்கிற வேகத்தை பார்த்தா சாயங்காலம் தான் திரும்புவா போலையே. ரைட்டு. ஆனா நீ துணி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் தெரியுமா, இந்த கம்பி இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் நீங்க வந்து இறங்கித்தானே ஆகணும். அப்படி நீ இறங்கும் போது என்ன ஆகும், இந்த கம்பியில உன் கால் தடிக்கி விட்டு தொப்பக்கட்டின்னு கீழே விழுவ. விழுந்து உருண்டு உருண்டு படிக்கட்டில் அப்படியே பல்ட்டி அடிப்பேன். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டா உருண்டு 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 உண்டு கீழே போவேன். மொத்தம் 32 படி இருக்கு. உனக்கு 32 பல்லு. படிக்கு ஒரு பல்லுனா கூட கீழே வரும்போது எப்படியும் பொக்கையா தான் வருவேன். மாதவி என்னை பாராட்டி பொக்கை கொடுப்பா. பல்லு மட்டும் இல்ல, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அடி வாங்கி பல்ஸ் போயிடும். அப்புறம் இங்க நீ கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க எந்திரிச்சு நடக்கிறது உன்னை அப்படியே அள்ளிட்டு தான் போகணும். ஐ எம் வெயிட்டிங்மா, வா வா. எப்படி வந்தோமோ அப்படியே ரிவர்ஸில் போயிடுவோம். என்ன பண்றாரு இந்த மனுஷன்? மாதவி, மது, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். ஐயோ சரி, நீங்க தான். போன காரியம் என்னாச்சு? சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டீங்கல்ல, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? மாதுமா, நான் எவ்வளவு ஷார்ப்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் பக்காவா வேலையை முடிச்சிட்டமா? உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதுங்க இந்த கம்பி? அது கிளிக்கு கூண்டு கட்டுறதுக்காக ஒரு வாட்டி கம்பி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதுதான். அதுல மீதியானது இது. ஆமா, இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமா. இந்த கம்பி டக்குன்னு யாரு கண்ணுக்கு தெரியாதுமா அவ்வளவு சீக்கிரம். ஐயோ சூப்பருங்க. யாரும் பார்க்கல. பார்த்திருந்தா சேதாரம் இல்லாம இந்த பாடி முன்னாடி ஓடி வந்து பேசிருக்குமாமா. சரி, அவ இப்ப எங்க இருக்கா? அவ மொட்டை மாடியில காய வச்ச துணி ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் அவன் கீழே இறங்குவான். கையில நிறைய துணி வேற இருக்குமா. அவ கண்ணுக்கு இந்த கம்பி தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. டபக்குன்னு இது காலில் மாட்டி அப்படியே அவ படியிலிருந்து பட 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 படன்னு உருண்டு விழுவா. ஐயோ அம்மானு கத்துவா. அவளோட அலறல் சத்தம் இந்த வீடு ஃபுல்லா எதிரொலிக்குமா. நீங்க சொல்ற உன்னோடத்தையும் கேட்கும் போதே எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? தெரியாத பின்னு நீ வேணா ஒண்ணு பண்ணுமா. 1 2 3ன்னு 50 என்றதுக்குள்ள ஐயோ அம்மானு அலறுவா. அப்புறம் பேசாம முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சுறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க. அப்படியா? ஓகே ஓகே. முன்னாடியே ஆம்புலன்ஸ் வந்தா அது எப்படி வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சுன்னு மாப்பிள்ளை என்ன பிடிச்சி நோண்டுவான். அதனால அதுவும் சரிதான். என்ன கை நீட்டி அடிச்சால, அவ அலறல் சத்தத்தை நான் காது குளிர கேட்கணும். அவ அடிபட்டு கீழே விழுந்து ரத்தம் வழிய துடிக்கிறத நான் பார்க்கணும். குறைஞ்சது அட்லீஸ்ட் 2 மாசமாவது அவ படுக்கையில இருந்து எந்திரிக்கவே கூடாது. மாது, கண்டிப்பா நடக்கும்மா. அவ அவ்வளவு உயரத்துல இருந்து படிக்கட்டுல விழுந்தா அதுவும் நடக்கும், அதுக்கு மேலேயும் நடக்கும்.
அடிபட்டு மூஞ்சி எல்லாம் வீங்கி கிடந்தா அப்புறம் எப்படி கம்பெனிக்கு போவா? மீட்டிங் எல்லாம் எப்படி அட்டென்ட் பண்ணுவா? அந்த சிஇஓ சேர்ல எப்படி உட்காருவா? எந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன கை நீட்டி அடிச்சாலும் அதே ஹாஸ்பிட்டல்ல அவளை படுக்க வைக்கிறேன். நந்தினி, என்னது? என்னாச்சு? ஏன் அதுக்குள்ள கழட்டுற? சார், சின்ன காயம் தானே சார். தண்ணி பட்டா சீக்கிரம் ஆறாதுன்னு கட்டு போட சொல்லிருந்தீங்க. இந்நேரம் ஆறி இருக்கும். ஓ, வலி எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆயின்மெண்ட் போட்டு விடுவா? வேண்டாம் வேண்டாம். ஷூர்? இது பாருங்க, அடிப்பட்ட இடம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் இருக்கு. ஓகே, சரியாயிடுச்சு. படுங்க. என்னன்னே தெரியல, இன்னைக்கு சரக்கு போடணும் போலயே இருக்கு. ஐயோ, நந்தினி, ஹாய். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல சொல்லு நந்தினி, உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்குமே. ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொன்னாலும் கேப்பேல்ல? கண்டிப்பா கேப்பேன் சார். கேப்பேல்ல? நீங்க என்ன எனக்கு கெடுதலா சொல்ல போறீங்க? ஓ, அந்த அளவுக்கு நம்புறியா என்ன? கண்டிப்பா சார். முன்னாடிதான் நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பேன், இப்ப முழுசா நம்புறேன். ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாளே, என்ன பண்றது? நந்தினி, ஓகே ஓகே ஓகே. பொதுவா நமக்கு இந்த நேச்சுரலா தூக்கம் வராம இருந்தா மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்து தூக்கமே வரல, என்ன பண்ணா தூக்கம் வரும்னு யோசிச்சு நாம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சொல்லு நந்தினி, என்ன பண்ணுவோம்? மனசுக்கு கஷ்டமா இருந்தாவா? இல்ல இல்ல, கஷ்டம்லாம் இல்ல, ஆனா மனசுலாம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, தூங்க முடியல. அப்ப நாம என்ன பண்றது, என்ன பண்ணா தூக்கம் வரும், அது இதுன்னு யோசிப்போம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லு பாப்போம். என்ன பண்ணலாம்? ஏதாவது பிடிச்ச பாட்டை கேட்கலாம், இல்ல சாமி புத்தகம் படிக்கலாம், இப்படி ஏதாவது செய்யலாம். அதாவது மொத்தத்துல நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும், அதானே? கரெக்ட். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் லைட்டா, இன்னைக்கு என்னமோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, காலெல்லாம் வலிக்குது, தூங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல, ஒரே ஒரு கட்டிங் மட்டும். ரொம்ப நாளாச்சுல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப நாளாச்சு, ஒரே ஒரு கட்டிங். இதத்தான் இவ்வளவு தூரம் சுத்தி சுத்தி சொன்னீங்களா? என்ன திடீர்னு? இல்ல, ஏதோ ஒரு ஆசைதான். ஏன்னா ரொம்ப நாளா சரக்கு இல்ல, தூங்கவும் முடியல. ஆசைக்கு குடிக்கணுமா? சரி சரி, தாராளமா குடிச்சுக்கோங்க. சீரியஸாவா? நிஜமாவா? சரக்கு? ஆமா, ரெண்டு தான். என்ன குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, எதுக்கு 2 4ன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு? என்னைக்காவது ஒரு நாள் தானே, ஆசை போற அளவுக்கு குடிச்சுக்கணும். ஐயோ சூப்பர், சீரியஸ்லி? ஐயோ என் நந்தினி, இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லுவ நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீ ஒத்துக்குவேன் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நேத்தே கேட்டிருப்பேனே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, 2 பெக். ஓகே, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. என்ன போயிட்டு வந்துடுறேன். வாட் நந்தினி? You come, you sit. I sit up. You sit up? Everything? Yeah. Seriously? ஐயோ You sit. Okay. Sit. I sit up. Wait. You set up? Everything? Everything. Okay, I drink. ஐயோ என்னால நம்பவே முடியல. ஐயோ சூப்பரா இருக்கே. இது ஓகேவா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சரக்கா இருந்தா போதும். சரி சரி, கரெக்ட் தான். சரி சரி, பேசிக்கா இதுக்கெல்லாம் யூஸ் இல்ல, பட் ஓகே இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. சீக்கிரம் ஊத்து. இதெல்லாம் இங்க வச்சிடலாம், இதுக்கு யூஸே இல்ல. சீக்கிரம் நீ வேணா தண்ணி குடி. ஒரே ஒரு செகண்ட், இது வந்துரு. நீங்க ஓபன் பண்ணுங்க. இது வந்து இத ஓபன் பண்ண தெரியாது, பாவம். ஐயோ உன்னை டச் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுடா. சூப்பர் சார். போதுமா சார்?
இல்ல வேற எதுவும் ஆம்லெட் ஆஃப் பாயில் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அதெல்லாம் சும்மா எதுக்கு, எனக்கு இது மட்டும் போதும். சரி ஓகே, தேங்க்யூ செல்லகுட்டி. ஒன்னு பண்ணுங்க, அப்படியே இந்த கிளாஸ்லயே ஊத்துங்க. இல்ல நான் ஒரே கிளாஸ்லயே அடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் சார், ஒண்ணு தண்ணி சார். ஓ தண்ணியா, ஓகே சாரி நான் மறந்துட்டேன். இந்த தண்ணி அங்க இருக்கு, அதை ஊத்தி குடிச்சுக்கோ. சார் அந்த தண்ணி இல்ல சார், இந்த தண்ணி. நீங்க ஒரு கட்டிங் போட்டீங்கன்னா எனக்கு ஒரு கட்டிங் போடுங்க. நீங்க குடிச்சீங்கன்னா பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஞாபகம் இருக்குல்ல? இத பாரு, இந்த பாரு சார் ராவா அடிச்சிருக்கியா? என்ன பாதி பாட்டில காணோம். அப்படியே குடிச்சிட்டேன். என்ன நந்தினி, இது எப்படி குடிச்ச? அது குடுங்களேன். எப்படி எப்படி குடிச்ச? என்னாச்சு? ஐயோ ஐயோ நந்தினி, என்ன நந்தினி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இதெல்லாம் குடிக்கிற? செஞ்சு காட்டினாதான் புரியும், சொன்னாலாம் புரியாது சார். நந்தினி, எப்படி செஞ்சு காட்டினாதான் புரியும். ஐயோ நந்தினி. சூர்யா சார். நந்தினி. சூர்யா சார். நந்தினி. என்ன பாக்குறீங்க? வாங்க. சுந்தரவல்லி, என்ன தள்ளுற? நீதான் இந்த கேவலமான கும்பலுக்கு தலைவியா? ஐயோ ஐயோ வேண்டாமா, எனக்கு வேண்டாம். இந்த இத நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். ஆளை விடு. ஆனா ஒண்ணு நந்தினி, ஒரு குடிக்கார முன்னாடி ஒரு பாட்டில வச்சு அதை குடிக்க விடாம தடுக்கிற பாரு, அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. அது கூட ஓகே, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பாரு, அந்த பாவம் உன்னை விடவே விடாது. போ நந்தினி, குட் நைட். சார் 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 விடுங்க சார். என்ன இப்போ? இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன என்ன இப்போ என்ன, உங்களுக்கு தூக்கம் வரலல்ல? தூக்கம் வரதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஐடியாவா? என்ன? இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். நான் முடிக்கிற இடத்துல நீங்க ஆரம்பிங்க, அதே போல நீங்க முடிக்கிற வார்த்தையில நான் ஆரம்பிக்கிறேன். அம்மா தாயே, தேவையில்ல, நான் தூங்கிக்கிறேன், எனக்கு தூக்கம் வரும். பாட்டா? சரக்கு இல்ல, பாட்டாம் பா. என்ன நந்தினி, பாட்டு தானே? பயம் வாழ்க்கையில எதுக்குமே பயந்தது இல்ல. ஆஃப்டர் ஆல் பாட்டு. என்ன பாட்டு? கமான் பாடு பாடு பாடு. என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது, அதன் பேர் என்னவென கேட்டேன். பாடுங்க. 1 2 3டா, தில் இருந்தா வாங்கடா, சண்டை சேவல் நாங்க. நான் விட்ட வார்த்தையில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஓ அப்படியா? நீ இன்னொன்னு சரியா? பாடு. என்ன சொல்ல, ஓ ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. எனக்கு தூக்கம் வருது நந்தினி, நீயும் போய் தூங்கு நந்தினி, அந்த பாட்டில மட்டும் சேஃபா வச்சுக்கோ நந்தினி. குட் நைட். இருந்தாலும் நீங்க உங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க சார். பாவம், அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே மத்தவங்களுக்கும் இருக்கும் நந்தினி. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட மத்தவங்களும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. சார், நீங்க ஒண்ணு மத்தவங்க கிடையாதுல்ல, அவங்களோட சொந்த மகன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது அவங்க மனசு கஷ்டமா இருக்கும்ல. நீ வேற, நீ சும்மா அமைதியா வா நந்தினி. இதுக்கெல்லாம் அசைற ஆளா என் தாய்க்குலம். ஐயோ, கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கும் யார் சார் காரணம்? உங்க அம்மா தானே. ஹலோ, என்ன? எங்க அம்மாவும் ஒரு காரணம், அவங்க மட்டுமேலாம் ஒன்னும் காரணம் கிடையாது. சரி சார், அது அப்படியே இருக்கட்டும். அவங்களோட அறிவு, உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தானே இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களே, அது தப்பு இல்லையா? அப்ப அவங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் காரணம். அத்தனை பாராட்டு, அத்தனை கிரீடம் எனக்கு மட்டும் தான் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களே, அது தப்பு இல்லையா? ஹலோ மேடம், பதில் சொல்லுங்க. பதில் எல்லாம் இல்ல சார். ஆனா பிஏடிக்கு போட்டியா பண்ண வேண்டியது இல்லைன்னு மட்டும் தோணுது. நந்தினி, இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் என் தாய்க்குளம் கொஞ்சமாச்சும் அடங்கும். இல்லன்னு வையேன், நம்மளெல்லாம் லெஃப்ட்ல விட்டு ரைட்ல எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா
அவங்களோட இப்ப மொத்த கோவமும் யார் மேல இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க மேலயா? என் மேலதான் இருக்கும். ஆபீஸ்க்கு போனதும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என் மேலதான் காட்டுவாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. யாம் இருக்க பயமேன், தைரியமா வா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ பாட்டுக்கு உன் மனசுல என்ன தோணுதோ அத பேசு, ஓகேவா? சார் சார் கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இங்க இங்கயா? ஓரமா நிறுத்துங்க சார். சரி. இங்கே நிப்பாட்டுங்க. வாங்கம்மா. 2 முழம் மல்லிப்பூ கொடுங்க. தரமா. ஆமா. எதுக்கு அளந்துகிட்டு இருக்கீங்க? அது மொத்தமா கொடுத்துருங்க. அப்படியா? இதா தரேன். கொடுங்க. சார் 2 முழம் போதும். வாட்? தலையில வைக்க அது போதும். அது வச்சு நான் பந்தலா போட போறோம். சரி. அக்கா நீங்க 2 முழம் கொடுங்க. ஏமா, வீட்டுக்காரர் தான் வாங்கி தராருல, வாங்கிக்க வேண்டியதானே? வாங்கிக்கமா. அக்கா 2 முழம் போதும் கொடுங்க. என்னம்மா ரொம்ப சிக்கனமா இருப்பீங்க போல. இந்தாங்க சார். உங்க பொண்டாட்டி ரொம்ப விவரமானவங்க. இவங்க வீட்டை மட்டும் நிர்வாகம் பண்ண மாட்டாங்க சார், பெரிய கம்பெனியே நிர்வாகம் பண்ணுவாங்க. சரி இந்தாங்க, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. சரி இருங்க சார், தலையில வச்சுக்கிறேன், அப்புறம் போலாம். வச்சு விடுவா? நீங்களே வச்சு விடுங்க சார். வச்சு விடுங்க. நான் வச்சு விடுவா? இருங்க, பின் தரேன். இருங்க சார். ஓகே வாமா. ஓகே சார். வா. அக்கா சேஞ்ச் கொடுங்க. இந்தாம்மா. அக்கா இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லக்கா. கடைசியில எல்லாமே சொதப்பிருச்சு. இத்தனைக்கும் அம்மா எவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட்ல மீட்டிங்க வீட்டுக்கு மாத்தினாங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சேக்கா. தானாவாச்சு எல்லாம் அப்பா பண்ற வேலை. அவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு சூர்யா வீடியோ கால் பண்ணிருப்பானா? எல்லாம் முடியுமா? ஆமாக்கா, கண்டிப்பா. அதுல என்ன டவுட்? எனக்கு தெரிஞ்சு இவர்தான் ஃபோன் பண்ணி மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, இனிமே நீங்க அங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆயிடும், அதனால வீடியோ கால்லயே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருங்கன்னு ஐடியா கொடுத்தது இவரா தான் இருப்பாரு. கண்டிப்பா அவர் தான் சொல்லிருப்பாரு. ஆனா மாமா விட்டு தலங்கம்மா, அவரை அப்புறம் பார்த்துக்குவோம். அதை விட இன்னைக்கு போர்டு மீட்டிங்ல நந்தினி கொடுத்த ஐடியாவை எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்களே, அதுதாம்மா இப்ப பாயிண்ட். முதல் போர்டு மீட்டிங்லயே நந்தினி கொடுத்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவன் என்னமோ பெரிய வியாபாரக்காரன் ஆயிடுவான்ல. புரியலையாம்மா? பிசினஸ் மேக்னெட் ஆயிடுவான்னு சொல்ல வந்தம்மா. சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா. அவன் மண்ணை வச்சு வெறும் குக்கர் செய்யறது தானே பிளான் போடுறான். நாம மண்ணை வச்சு பிரிட்ஜ் செய்வோம், நல்ல களிமண்ணா வெட்டி எடுத்துட்டு வந்து கிரைண்டர் செய்வோம், செம்மண்ல சேர் செய்வோம், கரிசல் மண்ல டேபிள் செய்வோம், மொத்தத்துல கண்ணா அப்படின்னா செஞ்சு ஆசத்தி விட்டுருவோம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள என்ன இன்னைக்கு லேண்ட் விற்கிற விலைக்கு மண்ணுக்கு எங்க போறது? அதுதானே உங்க கேள்வி. அதெல்லாம் நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டேன். ராமநாதபுரம் பக்கத்துல இப்போ லேண்ட் விலை கம்மிதாம்மா. அங்க ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டோன்னு வைங்களேன், எவ்வளவு மண் வேணா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். செலவும் ரொம்ப கம்மி தான். அவன் மண் பானை குக்கர் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம மண்ணிலேயே பிரிட்ஜ் செஞ்சு பிரம்மாண்டமா இறக்கி விட்டுருவாத்தே. எல்லாரும் மிரண்டு அரண்டு போயிடுவாங்க. எப்படி? என்ன சொல்றீங்க? ஐடியா கொடுக்குறீங்க? ஐடியா? முட்டாள் 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 மாப்பிள்ள. முட்டாளா? என்னையா சொன்னீங்க? என்ன நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்களா? முட்டாளுங்கிறல்ல. மண்ணை வச்சு குக்கர் செய்ய முடியும்னு அவ சொன்னா அதுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கல்ல. அது மாதிரி மண்ணை வச்சு கிரைண்டர் மிக்ஸி செய்ய முடியாத அத்தை. ஏங்க
கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டு. மா, இவரை விடுங்கம்மா. இப்போ உண்மையான பிரச்சனை அப்பாதான். இன்னைக்கு அவரு மட்டும் இல்லனா நந்தினியால மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி நீங்க செஞ்சது எல்லாத்தையும் டக்குன்னு வந்து கெடுத்து விட்டுட்டாரு. மா, இவரை கூட வச்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சாலுமே வேஸ்ட் தாமா. இப்ப மட்டும் இல்லம்மா, அப்பா எப்பவுமே நந்தினி பக்கம் தான் நிக்கிறாரு. எங்க 2 பேத்த கூட விடுங்கம்மா. நீங்க அவரோட வைஃப், இத்தனை வருஷமா கூட வாழ்ந்திருக்கீங்க. ஆனா எந்த ஒரு நிலைமையிலையும் என் பொண்டாட்டி தான் முக்கியம், நான் அவ பக்கம் தான் நிப்பேன் அப்படின்னு உங்க பக்கம் நிக்கவே மாட்டேங்கிறாரேமா. உங்களை விட அந்த நந்தினி ஏன் அவருக்கு ரொம்ப முக்கியமா தெரியுறா? தயவு செஞ்சு இதை கொஞ்சம் யோசிங்கம்மா. யோசிச்சு முதல்ல அப்பாவை பேசி எப்படியாவது சரி பண்ண பார்க்கணும். என்ன ஏதோ எழுதிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்ததும் மறக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா. இல்லையே, நான் பார்த்தேன். நீங்க ஏதோ எழுதிட்டு இருந்தீங்க, நான் வரேன்னதும் டக்குன்னு மறைச்சிட்டீங்க. நீங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருந்தா கூட நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். நீங்க மறைச்சதுலதான் எனக்கு சந்தேகமே வருது. என்ன அப்பதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. சொல்லுங்க. எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் மேடம். பாய் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டா? இல்ல மேடம், நான் லவ் பண்ற பையன். லவ் பண்ணா லவர்னு தானே சொல்லணும், அதென்ன பாய் ஃப்ரெண்டு? இப்பெல்லாம் அப்படிதான் மேடம் சொல்றாங்க. ஓ, அதென்ன ஃபேமஸா? ஃபேமஸ் இல்ல மேடம், ஃப்ளேம்ஸ். அப்படின்னா அது ஒரு பழைய விளையாட்டு மேடம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்ம எந்த வகையான உறவுல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விளையாடுற விளையாட்டு இது. இத போட்டு பார்த்தா நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்க போறோமா, இல்ல லவ்வரா இருக்க போறோமா, இல்ல புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறோமா, இல்லனா சிஸ்டர் பிரதர்ஸா இருக்க போறோமா, இப்படி எந்த விதத்துல பழகுறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறது மேடம். ஓ அப்படியா, நல்லா இருக்கே. இது சும்மா விளையாட்டுக்கு தான் மேடம். ஆனா உலகம் முழுக்க ரொம்ப காலமா விளையாடிட்டு இருக்காங்க மேடம். இது எப்படின்னு எனக்கு சொல்லி தரீங்களா? தாராளமா மேடம். முதல்ல நம்ம பேரை எழுதணும். ஓகே, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பேரை எழுதிக்கிறேன். பாருங்க. என்ன சுந்தரவள்ளி, என்னாச்சு? மூட் ஆஃப்ல இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கேன், இது கூடவா தெரியாது? ஆனா எனக்கு தெரியலையே, இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின என் கூட இருக்கிற மனுஷனை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பீங்கன்னு என்னால கொஞ்சம் கூட யோசிக்க முடியலையே. குழப்பமா இருக்கு. அப்படியா? நான் ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குழப்பமான ஆள்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா நேரடியா செஞ்சிருவேனே. இல்லையே, பொய் சொல்றீங்க. பொய்யா? இதுல என்ன பொய் இருக்கு? ஏன், இன்னைக்கு நடந்ததுல பொய் இருக்குல்ல. இன்னைக்கு மீட்டிங்க நான் ஆபீஸ்ல நடத்த வேண்டியது. ஆனா எல்லாருக்கும் வீட்ல தெரியற மாதிரி அந்த மீட்டிங்க வீட்டுக்கு மாத்தி போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நடத்தணும்னு நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா நீங்க யாருக்குமே தெரியாம அவளுக்கு மட்டும் கால் பண்ணி வீடியோ கால்ல அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமா, இல்ல யாருக்கு மனசார நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் தோணுமா தோணாதா? சரி, ஓகே. வேற என்னெல்லாம் என்கிட்ட உனக்கு கேட்கணும்னு தோணுது? கேளு. என்னென்னமோ கேட்கணும்னு தோணுது, கேட்கட்டுமா? மனசார விரும்பி தொட்டு தாலி கட்டின புருஷனா இவருன்னு தோணுது. இத்தனை காலமா ஒன்னா குடும்பம் நடத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 3 குழந்தைங்களையும் பெத்துட்டு சுந்தரவள்ளி எது பண்ணாலும் அது 200% கரெக்டா இருக்கும்னு கண்மூடித்தனமா நம்பின அருணாச்சலமா இதுன்னு எனக்கு தோணுது.
எனக்கு எதிரா யாராவது ஏதாவது சதி செஞ்சாலும் இல்ல துரோகம் செஞ்சாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போன அருணாச்சலமா இதுன்னு தோணுது. இன்னும் என்னென்னமோ தோணுது. பரவாயில்லையே, மொத்த வாழ்க்கையும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்க. பார்க்க வச்சுட்டீங்க. வேற என்னத்த சொல்றது? நானாவா இதெல்லாம் யோசிச்சேன்? நீங்க பண்ற செயல் அப்படி. ஏங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வேலைக்காரி இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அந்த மீட்டிங் எங்க நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதையும் மீறி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவளை வீடியோ கால்ல அட்டென்ட் பண்ண வச்சிருக்கீங்க. அப்ப இந்த செயலுக்கு என்ன அர்த்தம்? சூர்யா அப்படிலாம் நடந்துக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனுக்கு என்ன கோவப்படுத்தணும், டென்ஷன் ஆக்கணும், அது மட்டும்தான் அவனோட நோக்கம். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உனக்கு எந்த பிரச்சனை பண்ணல சுந்தரவள்ளி. நேரடியா எதுவும் செய்யல. ஆனா எனக்கு எதிர்ப்பா அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு துணையா இருக்கீங்க. அது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? தகுதி இல்லாதவளை மேடை ஏத்துறது தரங்கட்ட வேலைன்னு உங்களுக்கு தெரியல? அட, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க பாரு நீ? உன் டிக்ஷனரியில தகுதிக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் காசா? அது மட்டும் இல்ல, படிப்பு அறிவுன்னு எத்தனையோ இருக்கு. ஏன் இதுவே சூர்யாக்கு நாம பொண்ணு பார்த்து வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பொண்ணையா தேடி இருப்போம்? நம்ம அந்தஸ்துக்கு தகுதியான ஒரு குடும்பமா தேடி இருக்க மாட்டோம். அததான் தகுதின்னு சொல்றேன். ஓ, ஆனா நான் எதை தகுதின்னு நினைக்கிறேன் தெரியுமா? சூர்யா கிட்ட அன்பா, அனுசரணையா, ஆதரவா பாத்துக்கிறான்ல, அதுதான் ரொம்ப பெரிய தகுதி. சூர்யாவோட குணத்துக்கு, அவன் குடிச்சிட்டு தெரிஞ்சதுக்கு, அவனுடைய நிலைமைக்கு வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரே மாசம்தான் ஓடி போயிருப்பா. ஆனா நந்தினி இவ்வளவு நாள் கூடவே இருந்திருக்கா. அவ இருக்கிறான்னா சும்மாலாம் இல்ல, சூர்யாவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்போ சூர்யா குடிக்கிறதே இல்ல தெரியுமா? இதெல்லாம் யாராட? நந்தினியால. நம்ம பெத்த புள்ள தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அழிச்சுக்கிட்டு குடும்ப பேரை கெடுத்துக்கிட்டு கிடந்தான். அதை சரி பண்ணவ நந்தினி. இதை விட பெரிய தகுதி என்ன வேணும்? ஓ, அவனாச்சும் அந்த வேலைக்காரிய சிஇஓவா தான் ஆக்கணும். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அவளை எம்டி ஆக்காம ஓய மாட்டீங்க போல இருக்கேன். நான் இப்ப சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற அந்த கம்பெனி நான் உருவாக்குன சாம்ராஜ்யம். அந்த கம்பெனியை யாரு என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைக்குமே அது நடக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு மருமகளா அவளால என்னைக்குமே வர முடியாது. அதுக்கான அந்தஸ்தை நான் ஒரு நாளும் தர மாட்டேன். எனக்கு என்னைக்குமே அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நீ எப்பதான் மாற போறியோ நந்தினியை புரிஞ்சுக்க போறியே தெரியல. டாடி 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 டாட், எப்படி இருந்துச்சு நந்தினியோட ஐடியா? இந்த மண்பானை குக்கரையும் வச்சு செம்ம கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கால. டாடி, ஃபர்ஸ்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ சொல்லும்போது. ஆனா இத போர்ட் மீட்டிங்ல கண்டிப்பா சொல்லு, கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இவ சொன்னதும் எல்லாருமே அசந்துட்டாங்க டாடி. செம்ம ஐடியா. நல்ல ஐடியா தான். சூப்பர் டாடி. ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அட்டகாசமான ஐடியாலாம் இவ சொல்லும் போது இன்னும் பிசினஸ் இவ தெளிவா கத்துக்கிட்டான்னு வெச்சுக்கோங்க, மத்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்க பொண்டாட்டிய லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி தூரமா போட்டுருவா. கன்ஃபார்ம் டாடி. நான் என்ன சார் பண்ண? சும்மா இரு நந்தினி. அதெல்லாம் பாராட்டும் போது பாராட்டு வாங்கிக்கணும். டாடி இத பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்லயே இவ்ளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கிற நந்தினியை நீங்க எதுக்கு விஷ் பண்ண கூடாது டாடி? விஷ் பண்ணுங்க. கம் ஆன் டாட். சும்மா இருடா. ஏன் ஏன்? ஓஹோ டாடி, என்ன நீங்க வழக்கமா இல்லாம சைலண்டா இருக்கீங்களேன்னு இப்ப புரியுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க டாடி, இந்த விஷயத்துக்காக நீங்க நந்தினிக்கு விஷ் எல்லாம் பண்ண வேண்டாம்.
ஒரு பெரிய பாராட்டு விழாவே டேய், 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்ச நேரம் இருந்த அறிவும் மொத்தமா போயிடுச்சா? எப்படிடா? நான் தானே உன்னை பெத்தேன். எப்படா இப்படி மாறின? இதெல்லாம் ஒரு ஐடியான பாராட்டு விழா நடத்த போறீங்களா? பாராட்டு விழா இவதான் ஏதோ குக்கரை மண்ல செய்யணும், சாணியில ஏரோப்ளேன்னா அதுக்கு நீ மண்டை ஆட்டினது இல்லாம அத போர்ட் மீட்டிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. அதோட வந்த உங்களுக்கும் மண்டை இல்லைன்னா களிமண்ணான்னு தெரியல, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு போறாங்க. இத பாரு, இத மட்டும் பிசினஸ் ஐடியான்னு வெளியில போய் சொல்லாத, கோரி துப்புவாங்க, இருக்கிற மானமும் போயிடும். அப்படியா? அப்படியா? அப்புறம் எதுக்கு குளு 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 குளுன்னு டென்ஷன் ஆவறீங்க? கூலா இருங்க, கூலா இருங்க. அந்த வீணா போன ஐடியா எப்படியாச்சும் போட்டோம், அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாங்கன்னு விட்டுற வேண்டியதானே? டேடி, இந்த அளவுக்கு வேஸ்டான ஒரு ஐடியானா ஒட்டுமொத்த போர்டு மெம்பர்ஸும் இதுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களோட தலையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு இவங்க கொஸ்டின் வேற. இல்ல டாடி, அந்த களிமண் மூளை இருக்கிறவங்களோட ஐடியா தானே இத்தனை வருஷமா நம்மளோட கம்பெனியை இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கு. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராச்சும் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மூளை இல்ல, அறிவில்ல, முட்டாளு, மண்டையில களிமண்ணுன்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல அறிவிலையும் சரி, கண்டுபிடிப்புலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, எந்த ஒரு புது ஐடியாவையும் யாருமே முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல இப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் நக்கல் பண்ணுவாங்க, ஐடியா சொன்னவங்களோட தன்னம்பிக்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. அதையும் மீறி தன்னோட கான்செப்ட் கண்டிப்பா ஜெயிக்கும்னு யார் உறுதியோட இருக்காங்களோ அவங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஜெயிப்பேன்னு தன்னம்பிக்கையோட போராடின தாமஸ் ஆல்வா எடிசனால தான் இந்த கரண்ட கண்டுபிடிக்க முடிஞ்சது. கொலம்பஸால அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. வாஸ்கோட காமாவால இந்தியாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்துல் கலாம்னால பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்த முடிஞ்சது. முடியாதுன்னு யாராச்சும் நினைச்சிருந்தாங்கன்னா மனுஷன் கடைசி வரைக்கும் குரங்காவே இருந்திருப்பான். நந்தினியால ஜெயிக்க முடியும். அவளோட ஐடியா கண்டிப்பா ஜெயிக்கும். அதை ஜெயிக்க வைப்பேன். அதை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதா? பேபிமா, நீ வாடா தங்கம், ரூமுக்கு போலாம் வா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம கம்பெனியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏதாச்சும் புது ஐடியா இருந்தா யோசி, சரியா? இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ச்சே. என்ன இது? என் சட்டை எங்க எப்படி வந்துச்சு? நேத்து என் சட்டையை ஹேங்கர்ல தானே மாட்டி வச்சிருந்தேன். நேத்து சரக்கு கூட அடிக்கலையே, நல்ல ஞாபகம் இருக்கே. அங்கதான் இருந்தது. ஹவு? எப்படி இங்க வந்துச்சு? சார், சீக்கிரமாவே எழுந்திருச்சிட்டீங்க போல. அதான், நீதான் சரக்கே அடிக்க விட மாட்டிய. நைட்டு 2 பெக்கு போட்டு படுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்மா 10 வரைக்கும் தூங்கி இருப்பேன். ஆனா எங்க? என்ன சார், ஏதோ பெருசா எழுந்துட்ட மாதிரி இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒரு கெட்ட விஷயத்தை தானே விட்டுருக்கீங்க. அது உனக்கு தான் கெட்ட விஷயம். ஏன், உங்களுக்கு மட்டும் அது நல்லதா? நீங்க குடிக்கிற சாராயத்துல ஊர்ல இருக்கிற எல்லா சத்தம் கலந்திருக்கா என்ன? என்ன சார் நீங்க? குடினால குடல் வெந்து ஈரல் கெட்டு போய் செத்து போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? பார்த்ததும் இல்ல? நந்தினி, அதெல்லாம் லோக்கல் சரக்கு அடிக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும், கன்ஃபார்ம். ஆனா நான் வெறும் ஃபாரின் சரக்கு மட்டும் தானே அடிக்கிறேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பியூர். விஷத்தை எப்படி சாப்பிட்டா என்ன சார்? விஷம் விஷம் தான். என்ன எக்ஸாம்பிள் இது? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லல்ல. இப்பெல்லாம் ரொம்ப பேசுற நீ. ஆமா,
இது என்ன இங்க ஏன் சட்டை எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஆ, அது ஆ, அது நந்தினி நந்தினி ஆ? உன்னதான் கேக்குறேன், இது எப்படி இங்க வந்துச்சு? ஆ, அது வந்து சார் அது வந்து அது என்னாச்சு நந்தினி? ம், அது வந்து நேத்து ராத்திரி ஓவரா குளிர ஆரம்பிச்சதா, ஆ, எழுந்திருச்சு லைட் போட்டா உங்களுக்கு தூக்கம் போயிருமேன்னு தான் கைக்கு கிடைச்ச ஏதோ ஒரு துணியை எடுத்தேன். அதுல உங்க சட்டை தான் இருந்துச்சா? நானே இப்பதான் பாக்குறேன். ஆனா குளிருக்கு இது பத்துமா? இது எப்படி பத்தும்? ஐயோ ஆமா சார், ஆமா பத்தல. ம். தூங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பாத்துக்க மாட்டியா? மத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு பாக்குறதுல ஒரு 10% ஆவது உனக்கு என்ன தேவைன்னு பாரு, சரியா? சரி, இந்த சட்டையை கொடு, நான் அங்க இல்ல வச்சிடுறேன். சார், நானே துவைச்சு காய போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியா? ம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. ம், சரி. ஓகே. ம். அத கூட இல்ல நானே. ஓகே.